கைஸ் இன்னைக்கு ஈச்சர்ல இருந்து ஒரு மீடியம் சைஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் ஆகக்கூடிய ஒரு வண்டி தான் இது. அதனால தான் சரி இன்னைக்கு வந்து இதை காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரோ 2110 அப்படின்னு சொல்லுவோம். இதே மாடலை முன்னாடி BS6 Phase 2 நாம்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ப்ரோ 1110 அப்படின்ற ஒரு பேரில் இருந்துச்சு. அதே வண்டி தான் 2110 அப்படின்ற பேரில் இப்போ இருக்குது. ஸோ இந்த வண்டி அதிகபட்சமாக யூசேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது FMCG ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு போகலாம். அது போக வந்து டைமிங் லோடு வந்து என்னென்ன மாதிரியான லோடெல்லாம் வருமோ அது எல்லாமே வந்து கொண்டு போகக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த வண்டிக்கு வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டி வந்து ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஹை சைட் டெக்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கேபின் வித் சேசிஸாக வந்து இந்த வண்டி வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கியர் பாக்ஸை பொறுத்தும் ஒரு 2 வேரியண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை 7 ஸ்பீடில் கியர் பாக்ஸோட வேணும் அப்படின்னாலும் அந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்துடலாமா? நல்ல ஹையான ஒரு கேபின் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2 வைப்பர் வாஷர் இன்டகிரேட்டடாக வந்து வந்துடும். ஹேண்டில் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க மேலே ஏறி நிற்கிறதுக்கு. அதே மாதிரி 3 பீஸ் பம்பர் தான் ஃப்ரண்ட்டில் வந்து வருது. முன்னாடி வந்து ஈச்சர்ன்ற பேஜிங் வந்து குரோம் ஃபினிஷில் ஈச்சரோட லோகோ வந்து பார்க்க முடியும். ஸோ யூஸ்வலாக எல்லா வண்டியிலையும் வரக்கூடிய அதே ஃப்ரண்ட் ஹெட்லாம்ஸ் ஹாலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டர்ன் சிக்னல்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்இடியில் டிஆர்எல்ஸ் வந்து வர மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது போக இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது நார்மலாக டிசைன் வைஸ் வந்து ஒரு பம்பராக இருந்தாலும் கூட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கொலிஷன் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இடத்துல ஒரு ஹாலஜனில் டர்ன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எம்பூஸ்டர் அப்படின்றது இந்த வண்டியில் இருக்குது. அது என்னன்றதை உள்ளே போகும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி ரியர் வியூ மிரர் பார்த்திங்க அப்படின்னா 2 ரியர் வியூ மிரர் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்று பின்னாடி வந்து ஹை சைட் டெக்கை வந்து மேலே பார்க்குற மாதிரி ஒன்று, அதே மாதிரி பின்னாடி ரியர் டயரை வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல கான்வெக்ஸான ஒரு மிரர்ஸ் வந்து 2 மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிரர் வந்து இருக்கும். அது வந்து அங்கே இருக்கிறது டிரைவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டயருக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சைடும் வந்து உங்களுக்கு வியூ கிடைக்கிற மாதிரி மிரர்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டாங்க. அது போக இதில் கொடுத்துக்கூடிய டயர் அப்படின்றது 8.25 620 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 போல்ட் வண்டி தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேடியல் டியூப் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய சஸ்பென்ஷன் சொல்லி பார்க்கும்போது இந்த சைடு 5 அந்த சைடு 5 மொத்தமாக 10 லீஃப் வர மாதிரி லீஃப் ஸ்ப்ரிங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏர் இன்டேக் வென்ட்டு. உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜினை வந்து கேபினை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து இந்த வண்டியோட லோட் பாடி. ஸோ கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது ஒரு லோட் பாடியிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் என்ன அப்ளிகேஷனுக்கு வேணுமோ எந்த லோடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கணுமோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய லோட் பாடி ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்க்கும்போது 17 அடி லென்த்தில் வந்து இருக்குது, 20 அடி லென்த்தில் இருக்குது, 22 அடி லென்த்தில் இருக்குது, 24 அடி லென்த்தில் வந்து இந்த சைட் டெக்கே வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக் லென்த்தே வந்து இருக்குது. அது போக அகலம்னு சொல்லி பார்க்கும்போது 7 அடி வித்து இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு கார்கோ பாக்ஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் 7.5 அடி வேணும் அப்படின்னாலும் அது ஸ்பெஷல் கேஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2 டயர் வந்து பேக் சைடில் பார்க்க முடியுது பார்த்தீங்களா. அதாவது ஃப்ரண்ட்டில் 2 வீலு, பின்னாடி வந்து 4 வீல் இருக்கும். இந்த சைடு 2 அந்த சைடு 2, மொத்தமாக இது வந்து ஒரு 6 வீல் வண்டி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே 8.25 620 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் தான் வந்து வருது. அதே சேம் சைஸ் டயர் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியும் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மெயின் லீஃப் இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டிங் லீஃப்ஸும் வந்து இருக்கும். மெயின் லீஃப் அப்படின்றது ஒரு 8 16 லீஃப்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி சப்போர்ட்டிங் லீஃப் அப்படின்றது 9 18 லீஃப் வந்து வர மாதிரி சஸ்பென்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. சைடில் வந்து இந்த பம்பர் வந்து உங்களால் பார்க்க முடியும். அது போக எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 4 செக்மெண்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அது பார்க்காதவங்களுக்கு நான் மறுபடியும் திரும்பி சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய புகை அப்படின்றது ஒரு 3 விஷயம் வந்து அதில் இருக்கும். அந்த 3 விஷயத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று வந்து எரித்துகள்கள் கரித்துகள்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் மோனாக்சைடு அப்படின்றது வந்து இதில் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த சைலன்சரில் ஒரு 4 செக்மெண்ட் வந்து இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது டீசல் ஆக்சிடேஷன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து அதுக்குள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடை கம்ப்ளீட்டாக ஹைட்ரோ கார்பன்ஸாகவும் அதே மாதிரி வாட்டராகவும் தனித்தனியாக வந்து பிரிச்சிடும். ரெண்டாவது இருக்க செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய கரித்துகள்களை வந்து அது வந்து ஃபில்டர் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடும். நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா கரித்துகள்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டம்ப் ஆயிடுச்சு உள்ள அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஜெனரேஷன் வந்து அதில் ஆகிடும். இன்கேஸ் வந்து ஆகலை அப்படின்னாலும் மேனுவலாக ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கு சுவிட்சும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரீஜெனரேஷன் எதுக்கு அந்த சுவிட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிறதுனால. பட் இன்கேஸ் மேனுவலாக வேணும் அப்படின்னா அதில் வந்து பட்டன் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடிய செக்மெண்ட்டை SCRனு சொல்லுவோம், செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எஸ்சிஆர் அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து புகை வரும்போது நைட்ரஜன் ஆக்சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நைட்ரஜனாகவும் வாட்டராகவும் வந்து பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம டெஃபாயில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் அமோனியா வந்து வராமல் இருக்கிறதுக்கு அமோனியா ஸ்லிப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அதிலிருந்து அமோனியாவும் வெளியே வராமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அந்த அளவுக்கு வந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டை எந்த அளவுக்கு வந்து நச்சுத்தன்மையை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வெளியே விடுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாஸ்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் இதில் இருக்குது. கீழே வந்து நல்ல ஒரு பெரிய ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பேரிங்ஸ் எல்லாமே சென்ட்ரல் வர பேரிங்ஸ் எல்லாம் நல்லா கவர்டாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் அப்படின்றதும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக ரொம்ப நாள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய சேசிஸ் அப்படின்றது இன்னொரு முக்கியமான மேட்ரு. டாமெக்ஸ் சேசிஸ் அப்படின்றது இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. டாமெக்ஸ் சேசிஸ் அப்படின்னா அது வந்து அதாவது சிம்பிளாக அது வந்து டெக்னிக்கல் நேம் ஈச்சர் சைடில் வந்து சொல்கிறாங்க. டாமெக்ஸ் சேசிஸ் அப்படின்னா ஒரு ஹை டென்சைல் ஸ்டீல் வந்து வச்சு பண்ணின ஒரு சேசிஸ் தான் அது. ஹை டென்சைல் ஸ்டீல் வந்து ஏன் வச்சு பண்ணணும்? இப்போ நார்மலான ஒரு ஸ்டீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு நார்மலான ஸ்டீல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் இப்படி கையை வச்சு ஒரு ப்ரெஷர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரெஷருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் அழுத்த அப்படி வேல்யூ கூட்டிகிட்டே வர்றதா நினச்சிக்கோங்க. அந்த வேல்யூன்றது எப்போ வந்து ஒரு 300 350 தொடுதோ அப்போ வந்து இந்த நார்மலான ஒரு இரும்பு அப்படின்றது வளைய ஆரம்பிச்சிரும், உடைய ஆரம்பிச்சிரும், டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுவே இந்த ஹை டென்சைல் ஸ்டீல் வந்து வச்சு பண்ணின ஒரு சேசிஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நான் ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ 700 750 வரைக்கும் வந்து போகும். அதனால் வந்து ஹை டென்சைல் ஸ்டீல் அப்படின்றது அதிகமான லோடு தாங்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி லாங் டைம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ் அதாவது துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் அதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் வந்து சேசிஸ்ன்றது ஒரு வண்டிக்கு முக்கியமான ஒரு மேட்ரு. அதுக்கு இந்த ஹை டென்சைல் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் டாமெக்ஸ் அப்படின்ற ஒரு நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டிக்கு பின்னாடி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வியூ. இந்த இடத்துல ஈச்சர் அப்படின்ற ஒரு எம்போசிங்கான பேர் வந்து இந்த இடத்துல தெரியும். இதை வந்து நான் தொட்டியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து சின்னதாக ஒரு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த தொட்டியோட சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 7 அடி வந்து வித்து இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 7 அடி வேணும் அப்படின்னா அது ஸ்பெஷல் கேஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்க முடியும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த குளவாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும். வால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி நல்லா பில்ட் பண்ண ஒரு கார்கோ பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய வால்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நடுவில் இந்த மாதிரி பைப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து வெல்டு பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சைடு வாலும் பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய வால் எல்லாமே ஒவ்வொரு அடிக்கு வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 அடிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைப் வந்து ட்ராவல் ஆகுது. இதை வச்சு பண்ணியிருக்கிறதுனால இப்படி வந்து பாடி இந்த மாதிரி விரிஞ்சிடாது. அதுக்கு வந்து இது உறுதுணையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சரே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பைப் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் வச்சு இதையும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தான ஒரு ஸ்ட்ரக்சராக வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெயில் லைட்ஸ் எல்லாம் எல்இடியில் வந்து இருக்குது. சேசிஸ் வந்து டாமெக்ஸ் சேசிஸ்ன்றது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா சி டைப் சேசிஸ் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி போல்டட் சேசிஸ் தான் வந்து இவ்வளோ பெரிய வண்டிக்கே வந்து சேசிஸில் போல்டட் சேசிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய டியூப்பில் உங்களுக்கு வந்து பம்பர் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. ஒரு 190 லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை டென்சிட்டி பாலிமர்னு சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி பாலிமர் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இல்லைன்னா வந்து நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பண்ணால் ஒரு டீசல் டேங்க். ஸோ அதனால் என்னென்னா துருப்பிடிக்காது மெயினாக. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு 27 லிட்டர் டெஃபாயில் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரீ ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபாயிலாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ப்ரீ ஃபில்டர் வந்து இதில் வந்து வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏர் டேங்க் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. அதை வந்து கட் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான சுவிட்சும் வந்து பக்கத்தில் கொடுத்துட்டாங்க. மெயினான ஒரு ஃபியூஸ் வந்து சைடில் இந்த இடத்துல இருக்க மாதிரி சுவிட்ச் இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய வண்டி இதுக்கு வந்து இந்த கேபினை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இந்த லிவரை மேலே தள்ளிட்டு இங்கே இருக்க லிவரை இப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ராடில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது லாஸ்ட்டில் அந்த சைடில் இருக்க லாக்கும் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஒரு ராடில் கொடுத்துருப்பாங்க. இதை பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அப்படியே அழகாக வந்து கேபின் லைட்டை மேலே தூக்கி நிற்கும். நம்மளால் ஈஸியாக அப்படி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட இன்ஜின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இந்த வண்டியில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா வால்வோட டெக்னாலஜியில் ஈஸியர் பண்ணின இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 3.8 லிட்டர் இன்ஜின். இது வந்து அதிகபட்சமாக ஒரு 118 கிலோவாட் பவரையும் அதே மாதிரி 500 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காமன் ரெயில் டீசல் இன்ஜெக்ஷன் வச்ச டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஜின் தான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கூலண்ட் வந்து இருக்குது. ரேடியேட்டருக்கு தேவையான கூலண்ட்டு, ஸ்டீரிங் ஆயில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஏர் இன்டேக் வெண்ட் வந்து அந்த சைடு இருக்குது. இதில் பார்க்கும்போதே தெரியும் இது காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான இன்ஜின். இதில் வந்து கிளச் பூஸ்டர்னு ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிளச் எல்லாமே வந்து ஏர் ஆக்சுவேட்டர் கிளச் பூஸ்டர் தான். அது கம்ப்ளீட்டாக கிளச் என்கேஜ் டிஸ்என்கேஜ் எல்லாமே நுமாட்டிக்காக வந்து நடக்கும். அதனால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தூக்கி விட்டோம் அப்படின்னா அதுவே இறங்கி க்ளோஸ் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை வந்து தூக்கி பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லாக் ஆகிக்கும். இந்த வண்டியில் ஏறுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி எனக்கு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது சொல்லப்போனால் கீழே நின்று அப்படின்னா சீட்டே எனக்கு இந்த ஹைட்டுக்கு வந்து வந்துடுது. மேலே ஏறுறதுக்கு இங்கிட்டு ஒரு ஹேண்டில் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் இருக்குது. வச்சு ஏறணும் அப்படின்னா 2 ஃபுட் ஸ்டெப் வந்து இருக்குது இந்த இடத்துல. 2வது ஃபுட் ஸ்டெப்பில் ஏறி தான் மேலே வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏறி உட்காந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்டான ஒரு வியூ, ரோடு வியூ வந்து பயங்கரமாக தெரிகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டான வியூ. நார்மலாக வந்து ஒரு பவர் ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் வருது. அதே மாதிரி ஈச்சரோட லோகோ பார்க்க முடியும். லெஃப்ட் சைடில் வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹசார் லைட்கான கண்ட்ரோல்ஸ், அதே மாதிரி வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்லாம் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதில் வந்துருச்சு. இந்த மாதிரி மேண்டட்ரியாக என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ப்ளோவரோட கண்ட்ரோல் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது யார்டில் நிற்கிற வண்டின்றதுனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது, உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் காட்டிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ளோவர்ஸ் அப்படின்றது ஒரு 4 ப்ளோவர் வந்து இதில் வருது. இந்த வண்டியில் இப்போ வரைக்கும் வந்து ஏசி இல்லை ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் வந்து ஏசி வேணும் அப்படின்னா அடுத்த வருஷத்துல இருந்து, அதாவது இந்த அக்டோபர் 1க்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா வண்டிகளும் ஏசி வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டம்மி சுவிட்ச் 2, இது உங்களுக்கு போர்ட்டு, டிசி போர்ட்டு உங்களுக்கு சார்ஜ் போடணும்னா. அது போக இது ஒரு டம்மி சுவிட்சு. இது வந்து ரீஜென்ரேஷனுக்கான சுவிட்சு. நான் மேனுவலாக ரீஜென்ரேஷன் பண்ணணும்னா இதில் வந்து சுவிட்ச் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த சுவிட்ச் இதில் இருக்குது. எக்கோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோடு இருக்குது. நார்மலாக வண்டி ஓட்டும்போது அது பவர் மோடாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்கோ போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்கோவாக இருக்கும். எக்கோ ப்ளஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிற மாதிரி ரன் ஆகும் லோடு இல்லாத டைம்லலாம். அது போக ஹெட்லைட்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இதில் இருக்கிறது வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 500 நியூட்டன் மீட்டர்ஸோட ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, ஒரு ரிவர்ஸ் வந்து இருக்க மாதிரி இந்த கியர் லிவர் வந்து இருக்குது. அது போக இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஹேண்ட் பிரேக்கே வந்து உங்களுக்கு ஏர் பிரேக்காக தான் கொடுத்துருக்காங்க. அது போட்டோன்னா வண்டி வந்து லைட்டாக பின்னாடி மூவ் ஆகுது. இது வந்து டிரைவர் சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக, பின்னாடி நல்லா ஹைட்டான ஒரு பேக் ரெஸ்ட்டோடு இருக்குது, ஹைட்டான ஒரு ஹெட் ரெஸ்ட்டோடையும் இது வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து இருக்குது. அது போக ஜாக்கிக்கு தேவையான அந்த சுத்தர லிவர் அதெல்லாம் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேர் டிரைவர் +2 வந்து இந்த வண்டியில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். டிரைவர் கூட 2 பேர் வந்து போகலாம். இங்கே வந்து ஒரு சன்ஷேடு, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அது போக இது வந்து ஒரு ரூஃப் லைட்டு, இயர் வியூ மிரர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சன்ஷேடு வேணும்னா ஆக்சஸரியாக வாங்கி வந்து மாட்டிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து அதில் இருக்குது. வேறு அங்கே ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க. லாக்கபிள் க்ளவ் பாக்ஸு. ஸோ அது லாக் பண்ணி வச்சுக்க முடியும் சேஃப்டிக்கு. ஏதாச்சும் ஒரு பேப்பர்ஸ் ஏதாச்சும் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்து வச்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி அந்த டேஷ்போர்டில் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் வந்து வைப்பர் ஃப்ளூயிடுக்கான போர்ட் வந்து அந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் வந்து வைப்பர் ஃப்ளூயிட் வந்து ரீஃபில் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ வண்டி வந்து கீயை போட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈச்சர் அப்படின்ற நேம் வந்துட்டு வெல்கம் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் வந்து ப்ளூவாக மாறிச்சு பார்த்தீங்களா. சாவி போட்டோன்னா அது ப்ளூவாக தான் இருக்கணும். இதை வந்து மைலேஜ் கோச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மைலேஜ் கோச் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து ப்ளூவில் இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகலான்னு அர்த்தம். அதுவே க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல எக்கனாமியாக வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரெட்டில் மாறிச்சு அப்படின்னா உங்களோட ஆக்சலரேஷன்லாம் மைலேஜ் ட்ராப் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து இதை பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டணும் அப்படின்னா மைலேஜ் வந்து நல்லா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து எவ்வளோ km/h வந்து போகிறோம் அப்படின்றது, அது போக 80 km/h இதை லாக் பண்ணிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்க முடியும், எவ்வளோ RPMல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இங்கே வந்து டெம்பரேச்சர் பார்த்துக்க முடியும்.
அது போக இங்கிட்ட வந்து 2 சுவிட்ச், அங்கிட்ட 2 சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபியூவல் லெவல் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி டெஃபாயில் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து சென்டரில் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்துக்க முடியும். ஸோ சைடில் இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓடோமீட்டர் ட்ரிப்பு எல்லாமே வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும், ரீசெட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த சென்டர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து வண்டியோட மேக்ஸிமம் ரிலேஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஃபியூசஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று போச்சு அப்படின்னா டிரைவர் சீட்டில் உட்காந்தே வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும், ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா அதில் ப்ரோ 2110 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் என்ன வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த மாடலும் அங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து எக்ஸாக்டாக சேம் அதே வண்டி ப்ரோ 2110 அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி. ஆனால் இது வந்து கேபின் வித் சேசிஸாக வந்து இருக்குது. ஸோ கேபின் வித் சேசிஸ் அப்படிங்கும்போது நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்க்க முடியுதுல்ல. ஸோ அங்கே அந்த வண்டியில் வந்து பார்க்கும்போது பின்னாடி கண்டெய்னர் இருந்ததுனால நம்மளால் தெளிவாக காட்ட முடியல. இந்த இடத்துல பாருங்கள், அந்த சி டைப் சேசிஸ் வந்து தெளிவாக தெரியுது. அதேமாதிரி போல்டட் சேசிஸ் அப்படின்றதும் தெளிவாக வந்து தெரியுது. நடுவில் இருக்கக்கூடிய கிராஸ் மெம்பர் எல்லாமே வருங்க போல்ட்டில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பீஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்னாலும் ஈஸியாக போல்ட்டை கழட்டி போட்டுட்டு இந்த ஒரு பீஸை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்னாடி இருந்த அந்த ஏர் டேங்க்குக்கு ஒரு டிஎன்டி ட்ரையர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ட்ரையர் இந்த இடத்துல இருக்குது, ஏர் ட்ரையரு. அதே மாதிரி இது வந்து ஒரு ஏர் டேங்க், இன்னொரு சின்ன செகண்டரி ஏர் டேங்க்கு கிளச் பூஸ்டருக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இதில் பார்க்க முடிச்சு. இதுதான் வந்து கேபின் வித் சேசிஸாக கிடைக்கக்கூடிய வண்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பின்னாடி வந்து கண்டெய்னராக இருக்கலாம், இல்லை ரீஃபர் பாக்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது 7 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வேணுமா, 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னாலும் சேம் அதே செக்மெண்ட் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸில் வரக்கூடிய கேபின் வித் சேசிஸாக இருக்குது. அதுலேயே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா 7 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வரக்கூடிய அதே சேம் வண்டி வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா வேரியண்ட்டையும் நான் இந்த வீடியோவில் வந்து காட்டிட்டேன். இன்கேஸ் இந்த செக்மெண்ட்டில் இதே மாடல் வண்டி வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச ஒரு மாடல் உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்றது ஒரு 20,50,000 அப்படின்ற ஒரு ஆன் ரோட் காஸ்ட் சென்னைக்கு வந்து வருது. ஸோ அதில் வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது மந்த் ஆன் மந்த் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் இன்கேஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் தயங்காமல் கால் பண்ணி கேட்கலாம். அந்த மந்த்துக்கு என்ன ஆஃபர் வந்து போயிட்டுருக்கோ அதை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2110 வந்து என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன டெக் லென்த் இருக்குது, அது போக என்னென்ன டைப்ஸ் கியர் பாக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா பாய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.